வணக்கம் யூடியூப் சேனல் நண்பர்களே, நான் உங்கள் ராமகிருஷ்ணன் பேசுகிறேன். நாம் இப்போ எங்கே இருக்கோன்னா ஐராவதீஸ்வரர் கோயில் இருக்கோம். ஐராவதீஸ்வரர் கோயில் எங்கே இருக்குன்னா தாராசுரம், கும்பகோணம் அருகில் உள்ள தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோயிலில் தான். ராஜராஜனால் 12ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. மேலும் இக்கோயில் கங்கை கொண்ட சோழீஸ்வரன் கோயில், தஞ்சை பெருவுடையார் கோயில், 3 கோயிலும் சோழர்களின் அழியா பெருமையை கூறுகிறது. ஸோ இந்த கோயிலை கட்டினது யாருன்னா 2ஆம் ராஜராஜ சோழன் தான் இந்த கோயிலை கட்டியிருக்காரு. ஸோ இந்த கோயில் கட்டி சுமாராக ஒரு 900 வருடம் இருக்கும். 900 வருடம் ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறாங்க. மூலவர் ஐராவதீஸ்வரர் கோயில், தாயார் பெரிய நாயகி தெய்வநாயகி கூப்பிடுறாங்க. தாயாருக்கு தனி சன்னதி இருக்குது, மூலவருக்கு தனி சன்னதி இருக்குது, ஐராவதீஸ்வரருக்கு தனி சன்னதி இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஐராவதம் அப்படின்னா நமக்கு தெரியும். ஐராவதம் அப்படின்னா நம்ம இந்திரனுடைய யானையை தான் நம்ம ஐராவதம்னு சொல்லுவோம். இங்கே ஒரு விஷயம் சொல்கிறாங்க, என்ன அப்படின்னா ஐராவதத்தோடைய சாபத்தை நீக்கினது கோயில் தான் இது இந்திரனோட வாகனமான யானை, அதாவது ஐராவதம். அந்த வெள்ளை யானைன்னு சொல்லுவாங்க. அந்த ஐராவதத்தோடைய சாபத்தை நீக்கினது இந்த உள்ள கோயில். ஸோ இங்கே எந்த மூலவர் சிவபெருமான் ஐராவதத்தோட சாபத்தை நீக்கிறதால இந்த கோயிலோட பேர் ஐராவதீஸ்வரர் கோயில்னு பேர் இருந்துச்சு. ஸோ தாயார் பெரிய நாயகி தனி சன்னதியில் இருக்காங்க, நேர் பேரலாக இருக்காங்க. ஸோ இந்த கோயிலுக்கு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, நம்ம என்ன பிரார்த்தனையாக வைக்கணும் அப்படின்னு நம்ம என்ன பிரார்த்தனை வச்சாலும் அது நிறைவேற்ற ஒரு விரதம் இருந்து எப்படின்னா ஒரு பிரதோஷம் விரதம், எஸ்பெஷலி சனி பிரதோஷம் விரதம்லாம் நம்ம இருந்தோம் வேலை. ஸோ சனி பிரதோஷம் விருந்து நம்ம ஒரு வேண்டுதல் வைக்கிறோம் அப்படின்னா அது நிறைவேறுதுங்க. நமக்கு அது பாட்டவர் என்னவாக இருந்தாலும் சரி, அது நமக்கு ஒரு உத்தியோகமாக இருந்தாலும் சரி, இல்லை நமக்கு ஒரு கல்யாண பிராப்தமாக இருந்தாலும் சரி, இல்லை நமக்கு என்ன ஒரு கஷ்டமாக இருந்தாலும் அந்த கஷ்டத்துக்காக நம்ம விரதம் இருக்கும்போது அந்த பிரார்த்தனையை சாமி கேட்டு அந்த சாமி நிறைவேற்றி வைக்கிறதா ஒரு ஐதீகம் இருக்குங்க. இங்கே தாயாருக்கு தனி சன்னதி இருக்குது. ஸோ தாயார் சன்னதி நான் நோட்டீஸ் பண்ண வரையும் பீப்புள் வராங்க, நம்ம மூலவரை மட்டும் நம்ம ஐராவதீஸ்வரர் கோயில் மட்டும் நம்ம பார்த்துட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு தாயாரை யாரும் பார்க்கறது இல்லை. ஸோ அவங்களையும் பார்க்கணும் அப்படிங்கிறது என்னோட மேலாண்மை கருத்து. ஸோ அவங்களையும் போய் பாருங்கள். வெளியிலேருந்து கொஞ்சம் அவுட்டர்லேருந்து வரவங்க அப்படின்னா ஐராவதீஸ்வரர் கோயில் மட்டும் தான் வராங்க. ஐராவதீஸ்வரர் மட்டும் தான் பார்த்துட்டு போயிடுறாங்க. தாயார் சன்னதியும் போய் பார்க்கணும். இந்த அம்மனும் அவங்களுக்கும் சில விரதங்கள் இருக்குது. ஸோ அவங்களுக்கும் நம்ம இந்த ஆடி மாத விரதம்லாம் சொல்கிறாங்க. அப்போ நம்ம விரதம் நம்ம சில கோரிக்கை வைக்கும்போது இந்த கோரிக்கை நிறைவேற்றுறாருன்னு அந்த அம்மனும். இது வரலாறு. இரண்டாவது ராஜராஜ சோழன் தெரியும், எம்பையர் ஆஃப் ராஜராஜன். 2ஆம் ராஜராஜன் சோழனால் கட்டப்பட்டது தஞ்சை பெருவுடையார் கோயில், ஆவுடையார் கோயில், அப்புறம் கங்கை கொண்ட சோழபுரம். 3வது நம்ம தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோயில் தான் சொல்கிறாங்க. அவ்வளோ பெரிய நீச்சல் கோயில். இது புத்தினா இப்போ இருக்குங்க. தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.
शिवाय ॐ नमः 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 शिवाय ॐ
சிவாய